Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடக்கிற அந்த சண்டைக்கு இந்தியா தான் காரணம்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அதனுடைய உண்மை என்ன, யார் இப்படி சொன்னாங்க, இது குறித்து தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாகிஸ்தானுடைய வரலாற்றிலேயே இந்த 2025 தான் பிளட்டியஸ்ட் இயர், அதாவது இரத்த ஆறு ஓடுகிற ஒரு வருஷம். ஏகப்பட்ட உயிரிழப்புகள், கிட்டத்தட்ட 2400 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சொன்னது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் அமைப்பான ரிசர்ச் அண்ட் செக்யூரிட்டி ஃபார் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் சொல்லியிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, ஏன் இந்த அளவுக்கு அங்கே உயிரிழப்புகள்? நமக்கெல்லாம் தெரியும், பாகிஸ்தானில் தாலிபன்கள் ஆதரவோட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் தெஹ்ரீக்-இ-தாலிபான் அப்படின்ற ஒரு அமைப்பு பாகிஸ்தானுக்குள்ளே பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அண்மையில் கூட கராச்சியில் ஒரு போலீஸ் பயிற்சி மையத்தில் தாக்குதல் நடத்தினதில் பல பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னொரு சைடு பலூச் லிபரேஷன் ஆர்மி அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொராசன் அப்படின்ற ஒரு ஐஎஸ் அமைப்பு, இவங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இதையெல்லாம் சேர்த்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தெஹ்ரீக்-இ-லபாயக் அப்படின்ற இன்னொரு அமைப்பு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் கலவரம் ஏற்பட்டு அதுலேயும் பலர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் தான் இப்போ ஆப்கானிஸ்தான் இராணுவத்தோட பாகிஸ்தான் இராணுவம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் இந்த 2025 மட்டும். கடந்த 15 வருஷத்தில் இப்படி ஒரு உயிரிழப்பை பாகிஸ்தான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய போர் வல்லுநர்களே சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நடக்கக்கூடிய இந்த சண்டை பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன் இராணுவத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டைக்கு நியூ டெல்லி தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் கவாஜா சொல்லியிருக்கார். அதாவது இப்போது அண்மையில் மலாவா முத்தாகி ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு போயிருந்தார். அப்போது நியூ டெல்லியில் தான் இதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அங்கேருந்து தான் ஆப்கானிஸ்தான் தாலிபன் படைகள் பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தணுங்கிற திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். உண்மையிலே இதுக்கு பின்னாடி நியூ டெல்லி இருக்கா? நியூ டெல்லி தான் இந்த சண்டையை தொடங்க வச்சுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. உண்மையிலே வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, தாலிபன்களும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அடிக்கடி சண்டையும் அடிக்கடி சமாதானமும் ஏற்பட்டிருக்கு. இப்போ நடக்கக்கூடிய இந்த சண்டைக்கு காரணம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தெஹ்ரீக்-இ-தாலிபான் அமைப்பை ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் தான் தூண்டி விடுறாங்க, அவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது. அண்மையில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தான் இப்போது பாகிஸ்தானுடைய இராணுவ விமானங்கள் ஆப்கானிஸ்தான் உள்ளே போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு தாலிபன் படை பாகிஸ்தான் எல்லையில் போய் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. சண்டை பெருசாகிட்டே போயிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இந்தியா சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எங்கள் எல்லைக்குள்ளே பாகிஸ்தான் விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்தினோன்னே அது வரைக்கும் பொறுமையாக இருந்த நாங்கள் பாகிஸ்தான் மீது ரொம்ப மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கட்டத்தில் தாலிபன்களோட கை ஓங்க ஆரம்பித்தோன்னே திடீர்னு பாகிஸ்தான் சவுதி கிட்டையும் கத்தார்கிட்டையும் போய் கெஞ்சிருக்காங்க, தயவு செய்து இந்த போரை எப்படியாவது நிறுத்த வைங்க அப்படின்னு. சவுதியும் கத்தாரும் எங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டனால நாங்கள் இந்த சண்டையை நிறுத்தினோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்கிறார். நமக்கு ஞாபகம் இருக்கா, ஆப்ரேஷன் சிந்தூரில் இதே தான் நடந்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா மூலமாக தூது விட்டு இந்த சண்டையை நிறுத்த சொன்னாங்க. இப்போ சவுதி கத்தார்கிட்ட போய் சொல்லி இந்த சண்டையை நிறுத்த வச்சுருக்காங்க. நமக்கு இயல்பாகவே இப்போ எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் நேட்டோ ஸ்டைலில் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்னாச்சு? அதாவது மூன்றாவது ஒரு நாடு பாகிஸ்தானையோ சவுதியையோ தாக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு பேரில் ஒரு இராணுவம்
அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு பாதுகாப்பாக போய் சண்டையில் இறங்கணும் அப்படின்னு தான். ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்குறாங்க. சவுதியுடைய இராணுவம் உதவிக்கு வரல. ஏன் அப்படிங்கிறது தான் $1 பில்லியன் கேள்வி. உண்மையில் பாகிஸ்தானில் என்ன நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிக 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 மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. ஷெபாஸ் ஷெரீப், அசிம் முனிர் இவங்க 2 பேர் மேலேயும் மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. எந்த நேரத்தில் வேணாலும் ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படிங்கிற நிலைமை தான். ஆக அந்த சூழ்நிலையில் எதையாவது ஒன்று காரணம் காட்டி ஒரு சண்டையை ஏற்படுத்தி இந்தியாவை உள்ளுக்குள்ளே இழுத்து இன்னும் 2-3 வருஷம் ஓட்டிடணும் அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேருடைய திட்டம். அதுக்காகத்தான் இப்போது எப்படி ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா மேலே பழி போட்டாங்களோ அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான் மேலே பழி போட்டு ஒரு சண்டையை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த சண்டையை காரணமாக வச்சே இன்னொரு 1 வருஷத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, அரசியல் சூழ்நிலை, மக்களுடைய கோபம், இது எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.